ஓம் சாந்தி 15/12/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஆன்மீக தந்தையின் மூலம் ஆன்மீக பயிற்சியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் முக்தி தாமம், சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். கேள்வி: பாபா குழந்தைகளை முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும்? பதில்: பழைய உலகத்திற்கு தீ வைக்கப்படும் முன்பாக தயாராக வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையின் நினைவில் இருந்து பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை அடைவதில் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். தேர்ச்சி பெறாமல் இருந்துவிடக்கூடாது. எப்படி அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் வருத்தப்படுகிறார்கள்? நம்முடைய இந்த ஆண்டு வீணாகிவிட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். படிக்கவில்லை என்றால் என்னவாகி விடப் போகிறது என்று சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். மிகவும் நேரமாக ஆகிவிட்டது என்று ஆசிரியர் சொல்லிவிடக்கூடாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக பாடசாலையில் கட்டளைகளை கொடுக்கிறார் அல்லது குழந்தைகளுக்கு பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லலாம். எப்படி ஆசிரியர் வழி சொல்கிறார் அல்லது பயிற்சி கற்றுக் கொடுப்பதை போல் ஆகும். இந்த ஆன்மீக தந்தை கூட குழந்தைகளை வழி நடத்துகிறார். என்ன கூறுகிறார்? மன்மனா பவ என்று கூறுகிறார். எப்படி அந்த ஆசிரியர்கள் கவனம் கொடுங்கள் என்று சொல்கிறாரோ அதுபோல பாபா மன்மனா பவ என்று கூறுகிறார். இது ஒவ்வொருவரும் தங்கள் மீது கருணை காட்டுவதை போல் ஆகும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அஷரீரியாக ஆகிவிடுங்கள். இந்த ஆன்மீக பயிற்சியை ஆத்மாக்களுக்கு ஆன்மீக தந்தைதான் கற்றுக் கொடுக்கிறார். அவர் பரம ஆசிரியராக இருக்கிறார். நீங்கள் துணை ஆசிரியர்கள் ஆவீர்கள். நீங்களும் கூட அனைவருக்கும் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள், ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று சொல்கிறீர்கள். மன்மனாபவ என்பதன் பொருளும் இதுவே ஆகும். குழந்தைகளின் நன்மைக்காக பாபா கட்டளை கொடுக்கிறார். அவர் யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை. மற்ற ஆசிரியர்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர் ஒன்றும் எந்த பள்ளி போன்றவற்றில் படித்து கற்றுக்கொள்ளவில்லை. இவர் கற்றுக் கொடுக்க மட்டுமே செய்கிறார். நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆன்மீக பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். அவர்கள் அனைவரும் ஷரீரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஷரீர பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் பயிற்சி போன்றவற்றை ஷரீரத்தின் மூலம்தான் செய்ய வேண்டி இருக்கிறது. இதில் ஷரீரத்தின் விஷயம் எதுவுமே இல்லை. என்னுடைய ஷரீரம் என்று எதுவுமே இல்லை என்று பாபா கூறுகிறார். நான் பயிற்சி கற்றுக் கொடுக்கிறேன் மற்றும் கட்டளை கொடுக்கிறேன். அவரிடத்தில் பயிற்சி கற்றுக் கொடுக்கும் நடிப்பு நாடகத்தின் திட்டப்படி நிரம்பியுள்ளது. சேவை நிரம்பியுள்ளது. பயிற்சி கற்றுக் கொடுக்கவே வருகின்றார். நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இது மிகவும் சகஜமானதாகும். புத்தியில் ஏணிப்படியின் ஞானம் இருக்கிறது. எவ்வாறு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி கீழே இறங்கி வந்தோம் என்பதும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இப்படி வேறு யாரும் தங்களுடைய சீடர்களையோ அல்லது மாணவர்களையோ சொல்ல முடியாது. ஹே ஆன்மீக குழந்தைகளே, இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இப்பொழுது நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த உலகமே இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கிறது. நாம் சதோ பிரதான உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம்.
பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி தமோ பிரதானமான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகியுள்ளோம். இங்கே துக்கமே துக்கமாகும். பாபாவை துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று சொல்கிறார்கள். அதாவது தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமானவர்களாக மாற்றக்கூடியவர் ஒரு பாபா ஆவார். நாம் அதிகமான சுகத்தை அனுபவம் செய்திருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எப்படி ராஜ்யம் செய்தோம் என்பது நினைவு இல்லை. ஆனால் நம்முன் குறிக்கோள் இருக்கிறது. அது மலர்களின் தோட்டமாகும். நாம் இப்போது முட்களிலிருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். எப்படி நம்பிக்கை கொள்வது என்று நீங்கள் கேட்க மாட்டீர்கள். சந்தேகம் இருந்தது என்றால் அழிவாகும். பள்ளியிலிருந்து வெளியேறிவிட்டால் படிப்பு நின்றுவிடும், பதவியும் இல்லாமல் போய்விடும், அதிக நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது, பிரஜையிலும் குறைந்த பதவி ஆகிவிடும். முக்கியமான விஷயமே சதோ பிரதான பூஜிக்க தகுந்த தேவதையாக ஆவது. இப்பொழுது நீங்கள் தேவதைகள் இல்லை அல்லவா? பிராமணர்களாகிய உங்களுக்கு இப்பொழுது புரிதல் வந்துள்ளது. பிராமணர்கள்தான் பாபாவிடம் வந்து பயிற்சியை கற்கிறார்கள். உள்ளுக்குள் மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த படிப்பு நன்றாக இருக்கிறது அல்லவா? பகவானுடைய மகா வாக்கியம். அவர்கள் கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். ஆனால் கிருஷ்ணர் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த பயிற்சியை பாபா தான் கற்றுக் கொடுக்கிறார். கிருஷ்ணருடைய ஆத்மா விதவிதமான பெயருருவத்தை தாரணை செய்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. அவருக்கும் கூட பாபா கற்றுக் கொடுக்கிறார். பாபா கற்றுக்கொள்வது இல்லை. மற்ற அனைவரும் யாரிடமாவது கண்டிப்பாக கற்கிறார்கள். இவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். அதற்கு ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே என்று பாடி வந்தீர்கள். இப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் சென்று பாருங்கள். நீங்கள் ராஜ ரிஷிகள் அல்லவா? எங்கு வேண்டுமானாலும் சுற்றி வரலாம். உங்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை. எல்லையற்ற தந்தை சேவைக்காக வந்துள்ளார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. தந்தை குழந்தைகளிடத்தில் படிப்பிற்கான கட்டணத்தை எப்படி வாங்குவார்? ஆசிரியருக்கு குழந்தை இருந்தது என்றால் இலவசமாக படிப்பிப்பார் அல்லவா? இவரும் கூட இலவசமாக படிப்பிக்கின்றார். நாம் எதையாவது கொடுக்கின்றோம் என்று நினைக்காதீர்கள். இது ஒன்றும் கட்டணம் அல்ல. நீங்கள் எதையும் கொடுப்பது இல்லை. இதற்கு பதிலாக அதிகமாக பெறுகிறீர்கள். மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்கிறார்கள். அதற்கு பதிலாக அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். அது அல்ப காலத்திற்கு, சிறிது நேரத்திற்கு சுகம் கிடைக்கிறது. அடுத்த பிறவியில் கிடைத்தாலும் அது கீழே இறங்கக்கூடிய பிறவியில்தான் கிடைக்கிறது. ஏணிப்படியில் இறங்கித்தான் வருகிறீர்கள் அல்லவா? நீங்கள் இப்பொழுது ஏறும் கலையில் செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். கர்மத்தின் பலன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆத்மாவிற்கு கர்மத்தின் பலன் கிடைக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு கூட கர்மத்தின் பலன்தான் கிடைத்திருக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற பலன் கிடைக்கிறது. பக்தியில் மறைமுகமாக கிடைக்கிறது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இது உருவாக்கப்பட்டுள்ள நாடகம். நாம் கல்பத்திற்கு பிறகு வந்து பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா நமக்காக வந்து பள்ளியை உருவாக்குகிறார். அது அரசாங்கத்தின் உலகாயத பள்ளியாகும். அதை விதவிதமாக
அரை கல்பமாக படித்து வந்துள்ளீர்கள். இப்பொழுது பாபா 21 பிறவிகளுக்காக அனைத்து துக்கங்களையும் விளக்குவதற்காக கற்பிக்கிறார். அங்கே ராஜ்யம் இருக்கிறது, அதில் வரிசைப்படியாகவே வருகிறார்கள். எப்படி இங்கேயும் கூட ராஜா, ராணி, மந்திரி, பிரஜைகள் போன்ற அனைவரும் வரிசைப்படியாக இருக்கிறார்கள் அல்லவா? இது பழைய உலகமாகும். புதிய உலகத்தில் மிக குறைவானவர்களே இருப்பார்கள். அங்கு அதிக சுகம் இருக்கும். நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். ராஜாக்களும் மகாராஜாக்களும் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள். அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். ஆனால் பாபா கூறுகிறார், அவர்கள் கீழே இறங்கத்தான் வேண்டும். அனைவரும் இறங்குகிறார்கள். தேவதைகளுடைய கலையும் கூட மெதுமெதுவாக இறங்குகிறது. ஆனால் இங்கே ராவண ராஜ்யமே இல்லை. ஆகையால் சுகமே சுகமாகும். இங்கே ராவண ராஜ்யமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி ஏறுகிறீர்களோ அவ்வாறு இறங்குகிறீர்கள். ஆத்மாக்களும் கூட பெயர் உருவத்தை எடுத்து எடுத்து கீழே இறங்கி வருகிறது. நாடக திட்டப்படி கல்பத்திற்கு முன்பு போலவே கீழே இறங்கி தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். காம சிதையில் ஏறுவதன் மூலம்தான் துக்கம் ஆரம்பமாகிறது. இப்பொழுது மிகவும் அதிகமான துக்கம். அங்கே சத்யுகத்தில் அதிக சுகம். நீங்கள் ராஜ ரிஷிகள் ஆவீர்கள். அவர்களுடையது ஹட்டயூகம். நீங்கள் யாரிடமாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை தெரிந்துள்ளீர்களா என்று கேளுங்கள். தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். யார் தெரிந்துள்ளார்களோ அவர்கள்தான் கேள்வி கேட்பார்கள். அவர்களே தெரிந்திருக்கவில்லை என்றால் எப்படி கேள்வி கேட்க முடியும்? ரிஷிகள், முனிவர்கள் போன்ற யாரும் 3 காலங்களையும் உணர்ந்தவர்களாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா நம்மை 3 காலங்களையும் உணர்ந்தவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பிரம்மா பாபா கூட உலகத்திற்கு எஜமானராக இருந்தார். இவருக்கு ஞானம் இருக்கவில்லை. இந்த பிறவியில் கூட 60 வயது வரை ஞானம் இல்லை. பாபா வந்திருந்த போது கூட மெதுமெதுவாக இவை அனைத்தையும் சொல்லிக்கொண்டே போகிறார். நம்பிக்கை புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இருந்தாலும் கூட மாயை அநேகரை விழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. பெயரை சொல்ல முடியாது. சொன்னால் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். செய்திகள் வருகின்றன அல்லவா? கெட்ட சகவாசம் ஏற்பட்டது, புதிதாக திருமணமானவர்களுடைய சேர்க்கை ஏற்பட்டது என்றால் புத்தி சென்று விடுகிறது. நாங்கள் திருமணம் புரியாமல் இருக்க முடியாது என்று கூறுகிறார்கள். நல்லது, மகாரதி தினமும் வரக்கூடியவர் இங்கும் கூட அநேக முறை இருந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரை மாயை எனும் முதலை வந்து பிடித்திருக்கிறது. இப்படி அநேக விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளவில்லை. மாயை தன் வாயில் போட்டு விழுங்கிக் கொண்டிருக்கிறது. பெண் எனும் மாயை இழுத்து கொண்டிருக்கிறது. முதலையின் வாயில் வந்து விழுந்திருக்கிறார். பிறகு மெதுமெதுவாக விழுங்கிவிடும். ஏதாவது தவறு செய்கிறார்கள் அல்லது பார்த்தவுடன் சென்று விடுகிறார்கள். நாம் மேலிருந்து ஒரே அடியாக கீழே சாக்கடையில் விழுவேன் என்று புரிந்து கொள்கிறார்கள். மிகவும் நல்ல குழந்தையாக இருந்தார் என்று சொல்வார்கள். பாவம் இப்பொழுது சென்று விட்டார். நிச்சயதார்த்தம் நடந்து விட்டால் இவர் இறந்தார். பாபா குழந்தைகளுக்கு எப்பொழுதும் வாழ்க என்றே எழுதுவார். மாயையின் சண்டை எங்கும் தீவிரமாக நடந்துவிடக் கூடாது என்று பாபா அப்படி எழுதுவார். சாஸ்திரங்களில் கூட இதை பற்றிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கிறது அல்லவா? இப்போதைய இந்த விஷயங்கள் பிற்காலத்தில் பாடப்படும். எனவே மாயை என முதலை விழுங்கிவிடக் கூடாது என்று நீங்கள் முயற்சி செய்ய வைக்கிறீர்கள். மாயை விதவிதமாக பிடிக்கிறது. முக்கியமானது காமம் மிக பெரிய எதிரி. இதனிடம் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.
தூய்மையற்ற உலகம் எவ்வாறு தூய்மையான உலகமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குழப்பமடைவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. தங்களை ஆத்மா என்று மட்டும் புரிந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து துக்கங்களும் விலகி விடுகிறது. பாபாதான் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடியவர் ஆவார். இது யோக பலமாகும். பாரதத்தின் பழமையான ராஜயோகம் புகழ் பெற்றதாகும். கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கம் இருந்தது என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்படி என்றால் கண்டிப்பாக வேறு எந்த தர்மமும் இருந்திருக்காது. எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் புரிந்து கொள்வதே இல்லை. அந்த ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட சிவபாபா வந்திருந்தார். கண்டிப்பாக இப்பொழுது கொடுப்பதை போலதான் இந்த ஞானத்தை கொடுத்திருப்பார். நான் கல்பகல்பமாக சங்கம யுகத்தில் சாதாரண உடலில் வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்று பாபா அவரே கூறுகிறார். நீங்கள் ராஜ ரிஷிகள் ஆவீர்கள். முதலில் அப்படி இல்லை. பாபா வந்ததிலிருந்து பாபாவுடன் இருக்கின்றீர்கள். படிக்கவும் செய்கிறீர்கள், சேவை செய்கிறீர்கள், ஸ்தூல மற்றும் சூட்சும சேவை செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் கூட சேவை செய்கிறார்கள். பிறகு வீடு வாசலை பார்த்து கொள்கிறார்கள். இப்பொழுது பக்தி முடிந்துவிட்டது, ஞானம் ஆரம்பமாகிறது என்று பாபா கூறுகிறார். ஞானத்தின் மூலம் சத்கதியை வழங்க நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். நம்மை பாபா தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாடகத்தின்படி உங்களுக்கு வழி சொல்ல வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். ஆசிரியர் படிப்பிக்கின்றார். குறிக்கோள் நம் முன் இருக்கிறது. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. கல்பத்திற்கு முன்னால் எப்படி புரிய வைத்தேனோ அதையே புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். நாடகத்தின்படி டிக் டிக் என்று சென்று கொண்டிருக்கிறது. வினாடிக்கு வினாடி எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் நடக்கும். நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சிந்தனை வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. சத்யுகம், திரேதா, துவாபர, கலியுகம் முடிந்துவிட்டது. பிறகு அது திரும்பவும் வரும். எது நடந்து முடிந்ததோ அது கூட கல்பத்திற்கு முன்னால் எது கடந்ததோ அதுவே ஆகும். இன்னும் சிறிது நாட்களே உள்ளன. அவர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டார்கள். அதை ஒப்பிட்டு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றன என்று நீங்கள் சொல்வீர்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. எப்பொழுது தீப்பிடித்து கொள்ளுமோ அப்பொழுதுதான் விழிப்பார்கள். பிறகு காலம் கடந்து விட்டிருக்கும். எனவே பாபா முயற்சி செய்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். தயாராகி அமருங்கள். ஆசிரியர் நேரமாகிவிட்டது என்று சொல்லும்படி வைத்துக் கொள்ளாதீர்கள். தேர்ச்சி பெறாமல் போகக்கூடியவர்கள் அதிகம் வருத்தப்படுகிறார்கள். நம்முடைய 1 வருடம் வீணாகிவிட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். படிக்கவில்லை என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை அடைவோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் ஏதாவது கடினமாக இருக்கிறது என்றால் பாபாவிடம் கேட்கலாம். இதுதான் முக்கியமான விஷயமாகும். பாபா இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறியிருந்தார். நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவன். அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தை அல்ல. நீங்கள் சிவனுடைய கிருஷ்ணருடைய பூஜாரிகளுக்கு இந்த ஞானத்தை சொல்லலாம். ஆத்மா பூஜிக்கத்தக்கதாக ஆகியிருக்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் மண்டையை உடைத்துக் கொண்டாலும் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். இப்பொழுது நாத்திகர்களாக ஆகிறார்கள். ஒருவேளை இன்னும் போக போக ஆத்திகர்களாக ஆவார்களோ என்னவோ.
திருமணம் புரிந்து கொண்டு விழுந்து விடுகிறார்கள். பிறகு வந்து ஞானத்தை கேட்பார்கள். ஆனால் ஆஸ்தி மிகவும் குறைந்துவிடும். ஏனென்றால் புத்தியில் வேறு ஒருவருடைய நினைவு வந்து அமர்ந்துள்ளது. அதை நீக்குவதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. முதலில் மனைவியின் நினைவு, பிறகு குழந்தைகளின் நினைவு வரும். குழந்தைகளை விட மனைவியின் நினைவு அதிகமாக இழுக்கும். ஏனென்றால் நீண்ட கால நினைவு அல்லவா. குழந்தை பின்னால் பிறக்கிறது. பிறகு நண்பர்கள், உறவினர்கள், மாமனார் வீட்டின் நினைவு வருகிறது. முதலில் மனைவி நீண்ட காலமாக துணையாக இருந்தார். இது கூட அது போலவே ஆகும். நாங்கள் தேவதைகளோடு நீண்ட காலம் இருந்தோம் என்று நீங்களும் சொல்வீர்கள். சிவபாபாவோடு நீண்ட காலமாக அன்பு இருக்கிறது என்று கூட சொல்வீர்கள். அவர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட எங்களை தூய்மையாக ஆக்கினார். கல்ப கல்பமாக வந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆகையால் அவரை துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்குபவர் என்று சொல்கிறார்கள். நீங்கள் மிகவும் தெளிவானவர்களாக ஆக வேண்டும். இந்த கண்களின் மூலம் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அழிய போகிறது என்று பாபா கூறுகிறார். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். அமர உலகம் வரப்போகிறது. நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது நன்மை விளைவிக்கும் புருஷோத்தம சங்கம யுகம். உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பாபா வந்திருக்கிறார். எனவே பழைய உலகம் கூட அழிய போகிறது. கண்டிப்பாக யாரோ வந்திருக்கின்றார். அவர் இந்த உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று அநேகருடைய சிந்தனையில் இன்னும் போக போக தோன்றும். இது அதே மகாபாரத சண்டை. நீங்கள் கூட எவ்வளவு புத்திசாலிகளாக ஆகியுள்ளீர்கள். இது மிகவும் சிந்திப்பதற்கான விஷயங்கள். தங்களுடைய சுவாசத்தை வீணாக்க கூடாது. சுவாசம் ஞானத்தின் மூலம் பயனுடையதாக ஆகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மாயையிடமிருந்து காத்துக்கொள்ள தங்களை கெட்ட சகவாசத்திலிருந்து மிகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய புத்தியின் தொடர்பை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாசத்தை வீணாக இழந்துவிடக்கூடாது. ஞானத்தின் மூலம் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதில் யோக பலத்தை சேமிப்பதற்காக ஆன்மீக பயிற்சியை செய்ய வேண்டும். இப்பொழுது எந்த ஒரு புதிய பந்தனத்தையும் உருவாக்க கூடாது. வரதானம். பாபாவின் குடை நிழலின் அனுபவம் மூலமாக தடைகளை வென்றவர் எனும் பட்டம் பெற்று அனுபவி மூர்த்தி ஆகுக. விளக்கம். எங்கே பாபாவின் துணை இருக்குமோ அங்கே யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த துணையெனும் அனுபவமே குடை நிழலாகிறது. பாப்தாதா குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். சோதனை உங்களை அனுபவியாக ஆக்க வருகிறது. எனவே இந்த சோதனை என்னை முன்னேற்ற வருகின்றது என்று உணருங்கள். இதன் மூலமாக எப்பொழுதும் தடைகளை வென்றவர் எனும் பட்டம் அனுபவ மூர்த்தி ஆவதற்கான வரதானம் கிடைத்து விடுகிறது. யார் இப்பொழுது சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மெல்ல மெல்லமாக குளிர்ந்து விடுவார்கள். ஸ்லோகன். யாரொருவர் தக்க சமயத்தில் உதவியாளர் ஆவார்களோ அவர்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது நிறைந்தவர் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். பார்ப்பது, கேட்பது, பேசுவது போன்ற விசேஷமான செயல்கள் யாவும் சுலபமாகவே பயிற்சியில் வந்துவிட்டதோ அவ்வாறே கர்மங்களை உள்ளடக்கி கர்மாதீத் நிலை எனும் சக்தியால்
கர்மங்களின் பலனிலிருந்து விடுபட்டவராகுக. ஒன்று செயலுக்கு அடிமையாவது, மற்றொன்று செயலுக்கு அதிகாரியாவது. நான் இந்த கர்ம இந்திரியங்களை வென்று சுயராஜ்ய அதிகாரியின் ராஜாக்களின் ராஜ்யம் சரிவர செயல்படுகிறதா என தன்னை தானே சோதனை செய்யுங்கள். ஓம் சாந்தி.